ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்டீல் கால்குலேஷன் பத்தி நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அதாவது இந்த ரூப் ஸ்லாபு, லிண்டலு, காலம், ஃபுட்டிங் இதெல்லாம் கேட்டே இருக்கீங்க. பட் என்னால ரீல்ஸ்ல இது வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது பிக் டாபிக்கு. நீங்க வந்து ரீல்ஸ்ல கேட்டீங்க அப்படின்னா புரியாது. அதே மாதிரி ஃபுல் வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் வந்து நிறைய சைட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். கன்சல்டேஷன் நிறைய போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால ஃபுல் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். சிம்பிளா ஒரு விஷயத்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வச்சு அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேசிக்கா நீ ஸ்டீல் கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பேசிக்கா பார்த்துருவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லாப் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் 10 ஃபீட் பை 10 ஃபீட் சைஸ்ல ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிறேன் சிம்பிளா. ஸோ இதோட ஸ்டீல் கால்குலேஷன் எப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்துடலாம். இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டீல் கால்குலேஷன் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்லாப், அதாவது 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபான்னு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து டயா ஆஃப் ஸ்டீல், என்ன டயா 8 mm 10 mm என்ன சைஸ் ராடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும். அதே மாதிரி ரெண்டு சைடு வரும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து ரெண்டு பக்கம் 10 ஃபீட் 10 ஃபீட் இருக்கு, பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கும் போது ஒரு சைடு வந்து மெயின் ராடு, இன்னொரு சைடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வரும். ஸோ அதோட இன்கேஸ் இது 8 mm அது 10 mm கொடுப்பாங்க, இல்லை ரெண்டுமே 8 mm கொடுப்பாங்க, இல்லை ரெண்டுமே 10 mm கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் 6 இன்ச்சஸா 5 இன்ச்சஸா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஃபேஸிங் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஸ்லாபுக்கு 10 ஃபீட் பை 10 ஃபீட் உங்களுக்கு தெரியும். 10 ஃபீட் பை 10 ஃபீட் போட்டிங்க அப்படின்னா வேல்யூ வந்து 1 வருது. ஸோ இது வந்து லெஸ் தென் 2. ஸோ லெஸ் தென் 2 அப்படின்னா இது வந்து 2 வே ஸ்லாப். மோர் தென் 2 அப்படின்னா வந்து 1 வே ஸ்லாப் வரும். இது வந்து 2 வே ஸ்லாப். 2 வே ஸ்லாப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த லோடு வந்து 4 பக்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஏதோ ஒரு பக்கம் மட்டும் வராது. ஸோ இந்த லோடு வந்து 4 பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டை ஆஃப் ஸ்டீல் வந்து நம்ம வந்து 8 mm கொடுத்துக்கலாம் ரெண்டு சைடும். இது வந்து ஸ்ட்ரக்சரல் கொடுப்பாங்க, பட் ஆனால் நாமளே எடுத்துக்கலாம் சிம்பிளா. சரியா? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் வந்து 8 mm எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் எடுத்துக்கலாம். திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து நான் வந்து ஒரு 6 inches கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்பேசிங் வந்து 5 inches கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுப்பாங்க. பட் நம்ம ஸ்டீல் கால்குலேஷனாக ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இது மாதிரி பெருசாக போடுறேன். சரிங்களா? ஸோ இதோட அவுட்டர் லென்த் வந்து 10 ஃபீட். அதே மாதிரி இங்கேயும் வந்து 10 ஃபீட். ஓகே. இந்த ஸ்லாபுக்கு ஃபர்ஸ்ட் 2 வே ஸ்லாப் நம்ம இது வந்து கெஸ் பண்ணிட்டோம். 2 வே ஸ்லாப்னா ராடு எப்படி கிராங்க் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு லென்த்து போகும். அதுக்கப்புறம் வந்து கிராங்க் அடிச்சுட்டு நேராக கொண்டு போயிடுவோம். சரிங்களா? இது வந்து ஒரு ராடு. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ராடு கொண்டு போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே கிராங்க் அடித்து இதை வந்து ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ ராடு இப்படி தான் வந்து ட்ராவல் ஆகும். இந்த டீட்டெயில் வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருவாங்க. எந்த பக்கம் கிராங்க் அடிக்கணும், எவ்வளோ கிராங்க் அடிக்கணும், இந்த லென்த்து இது வந்து இந்த லென்த் எவ்வளோ கிராங்க் அடிக்கணும் 3 ஃபீட்னு வச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த லென்த்து வந்து 3 ஃபீட்னே வச்சுக்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த கிராங்க் லென்த் வந்து 3 ஃபீட். அதே மாதிரி இந்த லென்த் கிராங்க் 3 ஃபீட். சரிங்களா? இப்போ இது கொடுத்துருவாங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து ஸ்ட்ரக்சரல் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டீல் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த 10 ஃபீட் இருக்குல்ல, இந்த 10 ஃபீட்டில் ஸ்பேசிங் வந்து நமக்கு 5 inches கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 ஃபீட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஃபீட் 10 into 12 போட்டோம்னா வந்து இன்ச்சஸில் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு இன்ச்சஸில் அந்த ஸ்பேசிங் இருக்குது. 10 into 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 120 கிடைக்கும். சரிங்களா? அப்போது டிவைட் பை 5 போட்டால் தான் எத்தனை ராடு இதில் ஒரு வெர்டிக்கலாக எவ்வளோ ராடு தேவைப்படுன்னு தெரியும். ஸோ டிவைட் பை போட்டு 5 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹவர் வந்து 24 ராடு வரும். சரிங்களா? 24 நம்பர்ஸ். ஸோ அதாவது 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 24 ராடு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேவைப்படும். 24 ராட்ஸ். ஓகேங்களா? 24 நம்பர் தேவைப்படும் ராடு. அதாவது இங்கே கனெக்ட் பண்ணால் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும்னா 24 நம்பரு. இந்த பக்கமும் அதே தான் வரும். ஏன்னா நான் ரெண்டு பக்கம் ஸ்பேசிங் 5 inches தான் கொடுத்துருக்கேன்.
லென்த் வந்து 2 பக்கம் 10 ஃபீட் அப்படின்றனால இங்கேயும் வந்து 24 நம்பர் தேவைப்படும். சரிங்களா? இப்போ இந்த 24 நம்பருக்கு ஒரு ராடு எவ்வளோ லென்த் தேவைப்படும்? ஸோ இங்கேருந்து இது இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 24 நம்பர்ஸ். இப்போ இந்த 24 நம்பர்ல ஒரு 24 பீஸ் நம்ம இப்படி போடுறோம் இல்லையா? ஸோ கனெக்ட் பண்ணுறோமா? எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கிறேன் நான் 1 2 3 4 5 சொல்லி வருதுங்களா? இப்போ இந்த 24 நம்பருக்கு ஸோ இந்த 10 ஃபீட்டில் 24 பீஸ் வந்து இப்படி குறுக்கலாம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்ம குறுக்கலாம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 24 நம்பர் எவ்வளோ லென்த்துன்னு சொல்லிட்டு தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஒரு ராடோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த கிராங்க் லென்த் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த 10 ஃபீட் டோட்டல் லென்த் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்த கிராங்க் லென்த் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த கிராங்க் லென்த் வந்து எப்பவுமே சைட்டில் வந்து நீங்கள் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. அதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் ஆனால் 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஆட் பண்ணும்போது, கால்குலேஷன் பண்ணும்போது. ஸோ 3 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? இந்த டோட்டல் லென்த் வந்து 10 ஃபீட்டா, அதில் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 10 + 3 இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 ஃபீட் 3 இன்ச்சஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இந்த 10 ஃபீட் 3 இன்ச்சஸ்ன்றது ஒரு ராடோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 × 10 ஃபீட் 3 இன்ச்சஸ் ஒரு சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடு இங்கே ஒன்று போட்டோம், அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே போடுறோம். மறுபடியும் 24 × 10 ஃபீட் 3 இன்ச்சஸ். ஸோ எவ்வளோ லென்த் வரும் நமக்கு? ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து 246ன்றது ஒரு சைடு, அது அடுத்த 246ன்றது இன்னொரு சைடு. சரிங்களா? இப்போ இந்த மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன ராடு இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ராட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா ராட்ஸ் வந்து ட்ராயிங்கில் கொடுக்குறது ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் சைட்டில் இருக்கோம், நமக்கு தெரியுன்றனால கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் உங்கள் கொடுக்கலாலும் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ராட் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லாப் வந்து நான் சைடாக போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்லாபில் வந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். இந்த கிராங்க் வந்து இப்படி போய் இப்படி வளைஞ்சு கீழே போகுதா, இது வந்து ஒரு சைடு. அதே மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ராடு போய் மேலே ஏறும், இது வந்து ஒரு சைடு. டாப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராடு வந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே கிராங்க் அடிச்சு இப்படி இங்கே வரும். இன்னொரு ராடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே கிராங்க் அடிச்சு இப்படி போகும். சரிங்களா? அப்போ ஒரு சைடு இங்கே கிராங்க், ஒரு சைடு இங்கே கிராங்க் அப்படின்னும் போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து டாப்பில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து பாட்டமில் முடியுது. அடுத்த ராடு வந்து இங்கே டாப்பில் ஸ்டார்ட் ஆகி இங்கே பாட்டமில் முடியுது. அப்படின்னும் போது இங்கே பாட்டமில் முடியுது இல்லை, இப்போ இதுக்கு நேரம் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ராடு கொடுக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல டிராயிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த 3 ஃபீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து கிராங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நம்ம வந்து 3.5 கொடுத்துக்கலாம். ஸோ 3.5 லென்த்துக்கு எத்தனை ராடு தேவைப்படும்? நான் வந்து சொன்னேன், ஒன்று விட்டு ஒன்று வரும். ஒன்று வந்து கிராங்க் இங்கே வந்தால் ஒன்று வந்து கிராங்க் இங்கே வருது இல்லையா. ஸோ இங்கே வந்து பாட்டமில் இருக்கிற ராடு வந்து எக்ஸ்ட்ரா ராடு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ 24 ராடில் /2 போட்டிங்க அப்படின்னா 12 ராடு. ஸோ 12 ராடுக்கு லென்த் வந்து 3 அடி ஒரு சைடு. அதாவது மொத்தம் 12 நம்பர் தேவைப்படுது. லென்த் வந்து 3 அடி தேவைப்படுது. சரிங்களா? இதே மாதிரி இந்த சைடு 12 × 3. அதே மாதிரி 12 × 3. இந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கம் வந்துச்சு, இப்போ இந்த பக்கம் வருது. அதே மாதிரி இந்த பக்கமும் 12 × 3. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? 4 சைடு வந்து எக்ஸ்ட்ரா ராட்ஸ் வரும். 4 சைடும் கிராங்க் வர்றதுனால 4 சைடும் எக்ஸ்ட்ரா ராட்ஸ் வரும். அந்த ராடு நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்லாப்கான ஸ்டீல் வந்து ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. இன்கேஸ் இதில் சின்னதாக ஒரு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்லாப் ஸ்டீல் வந்து ஒரு ரூமுக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ரூம் வருதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஸ்லாப் கண்டினியூஸ்னா இங்கே ஒரு ரூம் வருது அப்படின்னா இந்த கிராங்க்ல இருந்து வந்து இதோட ஸ்டாப் ஆகாது, அந்த பக்கத்து ரூமுக்கும் போகும். இங்கேருந்து ஒரு 3 அடி போச்சுன்னா அங்கே வந்து ஒரு 3 அடி போகும், இல்லை 3 அடி போகும். அது டிராயிங்கில் கொடுப்பாங்க. ஸோ இந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வந்து போகாது, இதோட ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ரூம் இருந்துச்சுன்னா இந்த கிராங்க் இப்படி வெளியே மேலே ஏறி டாப்பில் போகுது இல்லையா, இது வந்து அடுத்த ரூம் வரலையும் போகும். சரிங்களா? பாட்டமில் போகாது, இதோட ஸ்டாப் ஆகிடும். இன்கேஸ் இங்கே ரூம் இருந்துச்சுன்னா இந்த கிராங்க் ராட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், இது வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடும். இந்த பக்கம் வந்தாலும் இந்த கிராங்க் ராட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், இது இங்கே ஸ்டாப் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இந்த ஸ்லாப் ராடு வந்து நம்ம வந்து ஃபீட்டில் தான் எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்கும்போது வந்து நம்பர்ஸில் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கடையில் நமக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கிற லென்த் வந்து ஒரு லென்த் வந்து 40 ஃபீட்டு. ஸோ இதை வந்து டோட்டல் பண்ணிவிட்டு இதோட 40 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அது வந்து ஒரு 5% ஆட் பண்ணிக்கிங்க. வேஸ்டேஜ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த டோட்டல் பண்ணலாம். 246 அப்புறம் இந்த 42 42 42 எல்லாமே 8 mm தான், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. இன்கேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா 8 mm 10 mm சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கணும். நான் இதே தனித்தனியாக எழுதியிருக்கேன், தனியாக எழுதியிருக்கேன். பட் நீங்கள் எழுதும்போது தனித்தனியாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாக 8 mm அப்படின்றதுனால ஃபுல்லாக 8 mm எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் டோட்டலாக ஆட் பண்ணோம் நமக்கு வந்து 660 அடி வருது.
அதில் 40 போட்டோம் அப்படின்னா கடையில் கொடுக்குற லென்த் வந்து 40 ஃபீட்டு. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16.5 வருது. ஸோ வந்து இது வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 ராட், டோட்டலாக வந்து 20 ராட் வந்து நீங்கள் 20 ராட் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 2 பண்டல் இது ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சில டவுட் வந்து நீங்கள் வந்து உடனே கேட்க முடியாது. இதுக்கு இடையில கூட உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும். அதை வந்து இடையில கேட்டிருக்க முடியாது. ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இப்போதைக்கு விட்டுருங்க. நான் வந்து ஃபியூச்சரில் தெளிவாக ஒரு போர்டோட நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இல்லை ஒரு ஆன்லைன் கிளாஸ் கூட நம்ம எடுக்கலாம் ஃபியூச்சரில். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.